கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் பலவீனத்தை எடுத்து போட்டு என்னுடைய பலனை உங்களுக்கு பூரணமாய் விளங்க முடியாது செய்வேன். அதுக்கு என்ன காரணம்னா, என் கிருபை உங்களுக்கு போதுமானது. ஏனென்றால் நான் உங்கள் மேல் வைத்த இரக்கம் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய வியாதிகள், வேதனைகளை எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போட போகிறார். அவருடைய கிருபை இன்றைக்கு பெரிதாக விளங்க போகுது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் என்னை பலப்படுத்துகிறீங்கப்பா, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை கொடுக்குற தேவன் நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு விசுவாச வார்த்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன மாதிரி என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை நடத்துவேன், உன்னை நான் சுமந்து தப்பு வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறேன் என்று இந்த தினத்தில் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாள் ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கு பெருக போகுது. அதனால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.